Hi வணக்கம், welcome to VJ Speaks. Be safe at home and wear mask everywhere. So இன்னைக்கு பார்க்க போகிறது செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 6 வழக்கம் போல சினோனிம் ஆண்டனிம். முதல் கொஸ்டின் பாருங்க, காஷியஸ் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கேர்ஃபுல் அப்படின்றது மீனிங், agony இது தேர்ட் லெசன், ஸோ சஃபரிங் அப்படின்றது மீனிங், டிவோஷன் இஸ் டெடிகேஷன், இன்ட்ரபீத் அப்படின்னா போல்டு, ஸோ ஆப்போசிட் இஸ் ஃபியர்ஃபுல், லூம்ட் அப்படின்னா டு ரைஸ் அப், ஸோ இதுக்கு ஆப்போசிட் இஸ் ஃபால், ஹோப்ஃபுல்லி இஸ் ஆப்போசிட் இஸ் டெஸ்பரேட்லி, மேனேஜ் அப்படின்ற வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மிஸ்மேனேஜ், இதுவும் டெக்ஸ்டுவல் क्वेश्चन தான். இன் டோட்டோ இது டெக்ஸ்ட் புக்ல இருக்காது, ஜெனரல் क्वेश्चन फ्रॉम 11th ஸ்டாண்டர்ட், இதுக்கு மீனிங் டோட்டலி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா क्वेश्चनக்குமே கண்டிப்பா क्वेश्चन நம்பர் எழுதி பக்கத்துல ஆப்ஷன் எழுதி தான் ஆன்சர் எழுதணும். அண்ட் இதுக்கு நம்ம வெக்காபுலரி அடுத்து பாருங்க, சிக்னேச்சர் அப்படின்றதுக்கு சைன் அப்படின்றது கிளிப்டு ஃபார்ம், வாஷ் பேஷனுக்கு வந்து சிங்க், மோட்டல் அப்படின்னா மோட்டர்வே பிளஸ் ஹோட்டல். அடுத்து சிலபிள் பாருங்க, எக்ஸ்பிரஷன் 3 syllable, எனர்ஜெட்டிக் 3 syllable, क्वेश्चन டை சிலபிள் கேட்டிருக்காங்க, ஸோ ஃபாதர், ஃபைனட்டிக்கும் 3 syllable தான். ஸோ லெட்ஸ் பிளே, லெட்ஸ் ஆரம்பிச்சாலே ஷால் வி தான் क्वेश्चन டேகா வரும். நியூமிஸ்மேட்டிக்ஸ் இஸ் a study of money and coin. கோட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட் கோட் யார்ட் மட்டும் தான் வரும். சென்டென்ஸ் பேட்டர்ன் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. she keeps the room clean. the room is clean னா SVC, ஸோ cleanன்றது இங்க காம்ப்ளிமெண்ட், ரூமை டிஸ்கிரைப் பண்றதுனால அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ she subject, keeps verb, room object and clean is complement. So sentence is pattern வந்து SVOC. and next question பாருங்க, null and void அப்படின்னா invalid. அதே மாதிரி this is the village where I enjoyed my childhood. place வந்தாலே வேற தான் போடணும். கோவிட் இது ட்ரெண்டிங் கொஸ்டின், அதனால கோவிட் கொரோனா வைரல் டிசீஸ். அண்ட் the last one put down. put down அப்படின்னா to stop something. so இங்க the police put down the riot, so control அப்படின்ற மீனிங் தான் வரும். so put வச்சு நிறைய put off, put on, put out ன்ற மாதிரி நிறைய பிரேசல் verb இருக்கு, அதை படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க 2 mark question, how does the boy go to school? the boy goes to school unwillingly. அடுத்து figure of speech ரொம்ப ஈஸி, லைக் இருக்கனால இங்க இது simile. what was Ulysses purpose in life பார்த்தீங்கன்னா to travel beyond the sunset, and his journey தான் அவருடைய லைஃப் sunset. அடுத்து பார்த்தீங்கன்னா alliteration sail sunset. how should one face life? one should face life with a lot of strength and determination. and figure of speech பார்த்தீங்கன்னா metaphor இதுக்கு. which tree is referred to here? casuarina tree. the tree survived the tight hold of the creeper because of its trunk. the trunk is very strong and it can survive the tight hold of the climber. and what does Ulysses do? the Ulysses meets and deals with his citizens. he does not enjoy, he does not enjoy போடணும். is it a shame to be a fool at times? no, it is, we shall never be shameful to be a fool. and what does one learn? one learns something out of every mistake that we do. folly means mistake. so இதுல பாத்தீங்கன்னா முதல் 4 क्वेश्चन டைரக்டா இருக்கு. ஒரு figure of speech இருக்க क्वेश्चन எடுத்தீங்கன்னா கண்டிப்பா full mark வந்துற போது. ரெண்டுமே क्वेश्चनா இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. அடுத்து கிராமர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, reported speech. so இதுல question ஒரு ஆன்சர் இருக்கு. so asked, replied. Shiva asked Mani what he was doing there. what are you doing பாருங்க, what he was doing there மாறும். அதுக்கு அப்புறம் Mani replied that he was waiting to get his certificates. so wait பண்ணா அப்படினு கொடுத்திருக்காங்க. so he was waiting, I am waiting, my certificates, his certificates are மாறும். no other boy in the class is so clever as Raman. Raman is the cleverest or bravest boy ன்னு கொடுத்திருக்காங்க. so அதனால இங்க answer should be no other boy in the class is so brave as Raman. அடுத்து as the boy was poor he could not help others. இங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் டைப் பார்க்கும்போது the boy was poor and so he could not help others. அவங்க क्वेश्चन கொடுக்கல, நம்ம காம்பவுண்டா மாத்தி இருக்கோம். அடுத்து சிம்பிளா ஒரு வேளை கேட்டிருந்தாங்கன்னா owing to poverty or being poor he could not help others generously. she is completing her work now. இது change the voice. her work ன்றது ஆப்ஜெக்ட்ஸ், அது ஃப்ரண்ட்ல வரணும். her work is being completed by her now. so இங்க she ன்றது ஆப்ஜெக்ட்டா மாறும்போது her மாறும். so now எங்க வேணா போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க 3 mark question, how dull it is to pause to make an end. இது வந்து poem Ulysses by Alfred Lord Tennyson. he'll be lonely enough to have time for the work. இது a father to his son இல்லையா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா it is the trees lament அது and eerie speech is again casuarina tree. 3 mark questionல what made the boys work so hard? the boys needed money to save their sister from tuberculosis spine, so they saved money and so they worked hard. what was the profound lesson? இது பாத்தீங்கன்னா the profound lesson the doctor learned was to get on with the business of living, because the business of living is joy in the real sense of the word and not just something for pleasure. so the business of living is a celebration of being alive. and why should individual liberty be curtailed? in order that liberties of all may be preserved,
The liberties of everybody should be curtailed. அடுத்து, what are the 3 points about the safety measures? எது வேணா எழுதலாம். COVID-19ல wear mask, maintain social distancing. Then dialogue between two friends at a book fair. இதுவும் நீங்க நார்மலா எழுதிடலாம். அடுத்து proverb பாருங்க. God helps those who help themselves. An idle mind is a devil's workshop. And an ounce of prevention is better than a pound of cure. Then apple juice கேட்குறாங்க. How will you make apple juice? ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா ஆப்பிள் ஜூஸ் பொறுத்த வரைக்கும் ingredients required போட்டு apples போட்டுக்கோங்க, then sugar, and then cut the apples, remove the seeds and crush it in a mixer and add sugar and add ice cubes and serve it. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம். அது பாசிவ் ஃபார்ம்லேயும் எழுதலாம். அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் டைட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் சம்மரி எழுத வேண்டாம், அதில் மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் எழுதிட்டு டைட்டில் ஏன் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, ஜஸ்டிஃபை வை நிக்கோலா அண்ட் யாக்கோபோ பற்றி எழுதுங்க. வாட் டு இன்ஃபர் ஃப்ரம் த கார்டனர்ஸ் எஸ்ஸே ஆன் த ரூல் ஆஃப் த ரூல், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதும் இவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்றதையும் கம்பைன் பண்ணி எழுதுங்க. அடுத்து explain how the poet guides his son to face, a father to his son. லைனா என்ன படிச்சிங்களோ ஃபுல் கம்ப்ளீட் சம்மரி எழுதிடலாம். ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜுக்கான சம்மரிக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே ஒரு புக் பேக்கில் இருக்கிற அந்த சம்மரி எப்படி மாற்றலான்னு கொடுத்துருக்கோம். அடுத்த ரெண்டுமே நான் டீட்டெயில் கொஸ்டின்ஸ், ரொம்ப ஈஸி, டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ் தான். அடுத்து 44 பாருங்க. ஐதர் மேக் நோட்ஸ் ஆர் சம்மரைஸ் த ஃபாலோயிங் பேராகிராஃப். ஸோ நோட்ஸ் எழுதும்போது பாயிண்ட்ஸாக எழுதிட்டு மேலே ஒரு டைட்டில் போட்டுக்கலாம். சம்மரைஸ் ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன், டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன் எழுதணும். டைட்டிலுக்கு மார்க் உண்டு. ஸோ மறந்துடாதீங்க, எப்பயுமே சம்மரி எழுதுறது பெட்டர். ரைட். எஸ்ஸே ஆன் எலக்ட்ரானிக் மீடியான்ற போது இந்த எலக்ட்ரானிக் மீடியா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வாட் இஸ் எலக்ட்ரானிக் மீடியா, இதை பற்றி ஒரு எஸ்ஸேவாக கேட்டிருக்காங்க. ஸோ சப் பாயிண்ட்ஸோட எழுத. அடுத்து பார்த்தா லெட்டர் ரைட்டிங். ஒன்று ஜாப் அப்ளிகேஷன், இது தனியாக இன்னொரு வீடியோ கொடுப்பேன். அதே மாதிரி இன்னொரு லெட்டர் ஃபார்மல் லெட்டர், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு ஒரு பர்சனல் லெட்டர் லோன் கேட்டிருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங் பாருங்கள். தி டிஸ்கஸ்ட் the new syllabus about வராது. ராஜேஷ் is senior to குமார் தான். neither Kamala nor her friends are happy. one of the children comes late. my mother made me do the exercise. இங்கே 2 வராது. ஸோ இந்த 5மே பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அடுத்து இதுக்கு ஆப்ஷன் பாருங்கள். I have no peace of mind, PEACE. அடுத்து we should obey the or we must obey the traffic rules, ரெண்டுமே கரெக்டு. then Ram won the championship last year. my brother used to play football in his college days. அங்கே செமி மாடல் கொஸ்டின் இருக்கணும். they walk along the road, அதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்க, புதுசாக நமக்கு செமான்டிக்ஸ் ரொம்ப ஈஸியானது. கோவாக்சின் அது மெடிசின், ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படி அக்ரிகல்ச்சர், இந்தியாஸ் போலார் சேட்டலைட் ஸ்பேஸ், ஷேக்ஸ்பியர் லிட்ரேச்சர், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். ஸோ இது செமான்டிக்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதையே நீங்கள் எப்பயும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப ரேராக தான், சில கொஸ்டின் பேப்பரில் மட்டும்தான் கேட்குறாங்க. இது ஐடென்டிஃபைங் த ஃபீல்டு. ஆனால் மேலே இருக்கிற கிராமர் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கொஸ்டின்ஸாக ஒரு ப்ரிப்போஷன், ஒரு மாடல், ஒரு செமி மாடல், அண்ட் யூ ஹேவ் 1 tense ஃபார்ம். ஸோ நீங்கள் செமான்டிக்ஸ் எழுதும்போது அந்த ஃபுல் லைனை படித்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ஐட்டம் உங்களுக்கு புரியும். அது என்னவாக இருக்கும்னு கெஸ் பண்ணிடலாம். அதோட ஆப்ஷன் பாருங்கள், ரொம்ப ஈஸி. அது ஒரு ரீட் த பேராகிராஃப் அண்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் முதல்ல கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃப் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் டஸ் த பேர்ல் கம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் 2 லைனில் இருக்கா, 3rd லைனில் இட் இஸ் க்ரோன் இன் த ஷெல் ஆஃப் அன் ஆயிஸ்டர், அதுதான் ஆன்சர். இதே மாதிரி எல்லா கொஸ்டின் படித்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்த பேப்பரையுமே ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் விஜே ஸ்பீக்ஸ். இதே மாதிரி நிறைய பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆர் ஹம்பிள் ட்ரிபியூட் டு கீரா சார், ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட்